பிரைஸ்தலான். கர்த்தருக்கும் சோத்திரம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இன்னைக்கு நாம் என்ன பேச போகிறோம்னா, தேவனோட உள்ள உறவில் விரிசல் விழ காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னால் சரியான செபம் இல்லாதது தான் அது விரிசலுக்கு காரணம். இப்போ நம்மளோட எத்தனையோ குடும்பத்துக்குள்ள இப்போ கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ள நிறைய குடும்பத்துக்குள்ள செப விரிசல் அதிகமாகுது. ஏன்னா நம்ம அதிகமாக கத்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் கத்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் நம்ம கொடுக்காதனால தான் நிறைய விரிசல் வருது. அது ஏன் விரிசல் அப்படி வருதுன்னா, நம்ம சரியான செபம் இல்லாதத காரணம் என்னன்னா, வேதம் வாசிக்க முடியாது. சரியான செபம் இல்லைன்னா அதிகமாக நம்ம ஜெபிக்க முடியாது. வேத வசிப்பு இல்லை, வேத ஜெபம் இல்லைன்னா அதிகபட்சமாக நம்ம தூரமாக இருப்போம். வேத ஜெபம் இல்லைன்னா உலக சிநேகிதம் அதிகமாக நமக்குள்ளே வரும். நம்ம வேத ஜெபம் இல்லைன்னா, ஜெப வாசிப்பு, பைபிள் வாசிப்பு ஜெபம் இல்லைன்னா, தொலைக்காட்சி நம்ம டிவியில் எப்போவும் உட்காந்துட்டு இருந்தால் அதுலேருந்து நமக்கு இடைவெளி நிறைய வரும். அது பார்த்திங்கன்னா வேத வாசிப்பு ஜெபம் இல்லைன்னா செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்போம், உலக காரியங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். சரிங்களா? அந்த மாதிரி நிறைய காரியங்கள். அப்புறம் வேத வாசிப்பு ஜெபம் நம்ம வீட்டில் இல்லைன்னா சமூக வலைதளத்தில் போயிட்டு திரிவாங்க, எங்கே அக்கறையாக ஓடிக்கு திரிவோம், அது வேணும் இது வேணும்னு ஓடிக்கு திரிவோம். அதே பார்த்திங்கன்னா வேத வாசிப்பு நம்ம வீட்டில் ஜெபம் இல்லைன்னா வீணான பேச்சுகள், வெளியில் உட்காந்து வீணான பேசுகிறது, 4 பேரோட உட்காந்து அரட்டை அடிக்கிறது, 4 பேரோட உட்காந்து இந்த கதை சில பேர் தன்னோட குடும்ப கதையே அந்த 4 பேர்கிட்ட உட்காந்து பேசும்போது தன்னோட அந்த குடும்ப ஜெப விஷயத்தையே அப்படியே சொல்லிடுவாங்க. எவ்வளோ ஒரு அசிங்கமான இது தெரியுமா? எவ்வளோ இதெல்லாம் நம்ம குடும்ப வாழ்க்கையில் நம்ம இருக்கிற ஒவ்வொரு நம்ம ஆண்டவருக்கு தவிர ஆண்டவர் கூட அந்த இதுகளை புறா வடிவத்தில் தான் உட்காந்து ஆதாம் ஏவாள் ஒரு தோட்டத்தில் இருக்கிறாரு, புறா வடிவில் தான் உட்காந்துருக்காரு. சரிங்க, அப்படியேப்பட்ட இதுகளை ஆண்டவரே அவரை ஒரு புறாவை போல மாத்திரம் அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அவர் அதையே பார்க்க மாட்டார், ஆதாம் ஏவாள் இருக்கிற இடத்தையே பார்க்க மாட்டார். அப்படியேப்பட்ட ஆண்டவரை பார்க்காதவர் நம்ம அந்தரங்காசிங்க இதுகளை கூட அந்த 4 பேர்த்துல வெளியே உட்காந்து சொல்லுவோம், வெக்கம் இல்லாமல் சொல்லி சிரிப்போம். இவ்வளோ அசிங்கமானது. இப்படியேப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படியேப்பட்ட இவங்களுக்கெல்லாம் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறது விரிசல் நிறைய வரும். அவங்களுக்குள்ள செபிக்க மனம் வராது, ஜெபிக்க துதிக்க மனம் வராது. சும்மா உட்காந்து டிவி ஃபோனு, வெளியில் 4 பெண்களோட உட்காந்து பேச அலட்டி அடிக்க இப்படி தான் இருப்பாங்க. இதெல்லாம் நிறைய ஆண்டவருக்குள்ள இருக்கு, நமக்கு விரிசல் நிறைய வரும் இதுக்குள்ள. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீணான பேச்சுகள். நம்ம வெளியே போய் உட்காந்து வீணானதை பேசுறது, அவங்கள அப்படி இவங்க இப்படி, ஆமாவா இப்படி தான், ஆமாவா ஆமான்னு இப்படித்தான் பேசுறது. இந்த உதடுகள் எப்படி பேசும் தெரியுமா? நாவுகள் எப்படி சுழண்டு பேசும் தெரியுமா? இந்த மாதிரி காரியங்கள் இப்படியெல்லாம் இருந்தால் நமக்கு தேவனோட உள்ள உறவு நிறைய விரிசல் வரும். அது மாத்திரம் இல்லை, இரகசிய பாவங்கள். இப்படி தேவனோட ஐக்கியம் இல்லாதவங்களுக்குள்ள நிறைய ரகசிய பாவங்கள் இருந்தால் தேவனோட ஐக்கியங்கள் வரா, தேவனோட வழியில் நடக்க வரா, தேவனோட வெளிச்சத்தில் நடக்கையும் அந்த எண்ணங்கள் சிந்தைகள் வராது, ரகசிய பாவங்கள் இருந்தால். இதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறார். இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள நிறைய 190% உண்மையாக இருந்தாலும் 10% இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமேன். இப்போ கடைசி காலத்தில் நிறைய பாவத்துக்கு அடிமையாகிறோம், நிறைய பாவத்துக்கு இழுக்கப்படுறோம், நிறைய இச்சைக்கு இழுக்கப்படுறோம். இதெல்லாம் நம்ம அப்படி இழுக்கப்படாதபடி, அவங்களுக்கு உட்படாதபடி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெப வாழ்க்கையில் ஜெபத்தை நம்ம கூட்டும் போது நமக்கு ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து இதுலேருந்து நம்ம விளத்தி பாதுகாக்கிறார். ஆமேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உலக வேலைகளுக்காக ஓடுவோம். வீட்டில் ஜெபம் இல்லை, ஜெபம் இல்லை, பைபிள் வாசிப்பு இல்லை, துதி இல்லை, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது இல்லை. இந்த மாதிரி நம்ம ஜெப வாழ்க்கை நம்ம வீட்டில் குறையும் போது உலக காரியங்களுக்காக அதிகமாக நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். இது தேவை அது தேவை அப்படின்னு மற்ற தேவையில்லாத காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுத்துக்கிட்டு இருப்போம். இதுதான் தேவனுக்கும் நமக்கும் உள்ள விரிசல். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதிரி காரியங்கள் நமக்குள்ள எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால்
நமக்குள்ள வந்து ஜெப வாழ்க்கை குறைஞ்சி கொண்டே போகும். உலக சிநேகிதர் சில பேர் என்ன செய்வாங்க, உலக சிநேகிதர் நிறைய பேர் ஃபோன் கான்டாக்டில் வச்சு சும்மா அனவசம் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. பொழுதனை பேசிக்கிட்டே இருப்பாங்க. வீடை பார்த்தீங்கன்னா அங்கே குப்பை கிடக்கும், இங்கே குப்பை கிடக்கும், கிச்சன் க்ளீனாக இருக்காது, பாத்ரூம் க்ளீனாக இருக்காது, உடுப்பு அங்கே மூளை நனைஞ்சு கிடக்கும், இப்படி நிறைய இருப்பாங்க. ஏன்னா ஜெப வாழ்க்கை இல்லைன்னா இந்த மாதிரி இதெல்லாம் நமக்குள்ளே வந்துடும். ஃபோனுக்குள்ளே வந்துடும், மனுஷன் இதயத்துக்குள்ளே வந்துடும், சிந்தைக்குள்ளே வந்துடும். இதெல்லாம் வந்து இருந்தால் நம்மளோட ஜெப வாழ்க்கை குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம். தேவனோட ஐக்கியம் நமக்குள்ள இருக்காது. தேவனுக்கும் நமக்கு உள்ள விரிசல் நம்ம இதெல்லாம் வருதாமே. நம்ம வந்து இதெல்லாம் தடுப்போம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் நம்ம செபிக்கணும், கர்த்தர் பாதத்தில் இருக்கணும், மரியாதை போல நம்ம சத்தியத்தை அறிஞ்சிக்கணும். நம்ம ஒவ்வொரு நாள் சர்ச்சு வாரத்தில் ஒருக்கா சர்ச்சுக்கு போகாமல் ஒரு 3 நாள் உபவாச கூட்டம், பெண்கள் கூட்டம் இப்படிலாம் நிறைய நடத்துகிறாங்க. அதில் எல்லாம் நம்ம கலந்து கொள்ளணும். டைமு கிடைக்கும் போது பைபிள் வாசிக்கணும், தேவன் கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும், குடும்ப ஜெபங்களில் பிள்ளைகளை உட்கார வச்சு செபிக்கணும். அதே மாதிரி குடும்பத்தில் ஜெபத்தால் நம்ம குடும்பத்தை காத்துக்கொள்ளணும். அதனால் நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் வாசிக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் நமக்குள்ள வந்து உலக ஆசைகள், உலக இச்சைகள், உலக காரியங்கள், உலகான தேவையில்லாத சிந்தைகள், போனுகள் அடிமை, டிவி அடிமை, எதுவுமே நமக்குள்ள வராது. கர்த்தர் நம்மளே பாதுகாத்து கொள்வார். நம்ம இப்படி உள்ள பெண்கள் வந்து குணசாலிகளாக பெண்களாக நம்ம மாறணும். எல்லா பெண்கள் குணசாலிகளாக மாறணும். ஏசாயா 60:1 எழுப்பி பிரகாசி ஒளி வந்தது. எழும்பணும். பெண்கள் எழும்புனா தான் அந்த குடும்பங்களை கட்ட முடியும். பெண்கள் எழும்புனா தான் குடும்பங்களை பாதுகாக்க முடியும். பெண்கள் எழும்பணும் பிரகாசிச்சா தான் ஏசப்பா நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு பெண்களும் குடும்பத்தில் அதிகாலையில் எந்திரிக்கிறது இல்லை. என்னன்னு கேட்டால் வெயிட்டு உடம்பு ஏறுது, நடக்க முடியலை அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரி வீடுமா அலையிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இதில் ஜெபத்தில் வந்து ஒரு ஒழுங்கினை இல்லை. ஜெப வாழ்க்கையில் ஒழுங்கில்லை. வாரத்தில் ஒரு சில பேர்லாம் நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், கண்ணால் பார்த்துருக்கேன். வாரத்தில் ஒருக்கா தான் சேர்ச்சு போவாங்க. வாரத்தில் ஒருக்கா போய் கசம்ப காணிக்க போட்டு துதிச்சு அபிஷேகத்தில் இறங்கிட்டு வந்துடுவாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன், என்ன ஏசப்பா நாங்கள் வாரத்தில் இத்தனை நாள் சர்ச்சுக்கு போகிறோம், ஆனால் எங்கள் வாரத்தில் ஒருக்கா வந்துட்டு அபிஷேகத்தில் நிறையிறாங்க ஏசப்பா, எப்படி ஏசப்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். அதனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த காரியங்கள் இந்த வார்த்தைகள் தான். நிறைய பேர் என்ன செய்வாங்க, சர்ச்சுக்கு போவாங்க வருவாங்க, வாரத்தில் ஒருக்கா போவாங்க வருவாங்க. ஆனால் வாரத்தில் வந்து ஒரு நாள் அபிஷேகத்தில் நிறையிறாங்க ஏசப்பா எப்படின்னா அவங்க என்னென்னு எனக்கு புரியலை. உங்களுக்கு எதுவும் அதை பற்றி தெரிஞ்சால் எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. கத்துற பிள்ளைகள், கதை விசுவாசிகள், பாஸ்டமாரு யாராவது பாஸ்டமா பார்த்தீங்கன்னா எனக்கு அதை இதை வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. ஆனாலும் அதையும் நான் ஆண்டோட கேட்டு செபிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் பாருங்கள், இப்படியாப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே நிறைய இருந்தோமானா நம்ம எப்படி ஆண்டவருக்குள்ளே நமக்குள்ள விரிசல் வராமல் இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம ஆண்டவரை நம்ம நித்தமும் நித்தமும் என் சமூகத்தை நோக்கி பாருன்னு சொல்கிறாரு. நம்ம அப்படி இருப்போமானால் உண்மையிலே இந்த உலக காரியங்கள், உலக இச்சைகள், உலக ஆசைகள், உலக பொருள்கள், அந்த மாதிரி தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸு, தேவையில்லாத ஃபோன் கால், தேவையில்லாத டிவி, சரி இதெல்லாம் நமக்கு பார்க்க வரவே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் வந்து டிவியே இருக்காது. நாங்களாம் டிவி பார்க்க மாட்டோம். ஃபோனு இருக்குதான், ஆனால் ஃபோனில் வந்து சத்தியத்தை மட்டும்தான் நான்லாம் பார்ப்பேன். மோகன் ஐயாவோட சத்தியம், மோகன் ஐயா, ஜாயிசம்மா சத்தியம், மற்றது நிறைய எனக்கு பிடிச்ச சத்தியம் நிறைய சொல்கிறவங்களோட நிறைய பார்ப்பேன். அதை தான் நான் பார்ப்பேன். உலக காரியங்களை பார்க்கவே மாட்டேன். கண்களை ஒப்பு கொடுக்கணும். ஃபோன் இருக்குதான், நம்ம இந்த ஃபோனை நம்ம கையில் வச்சுருக்குறோம் அந்த ஃபோனை. ஆனால் அந்த உலக காரியங்கள் நம்ம பார்க்கக்கூடாது. கண்கள் ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா நான் உலக காரியங்கள் பார்க்குறேன், உங்களோட சத்தியத்தை மட்டும்தான் நான் நாடுவேன். ஆனால் உலகத்து காரியங்கள் அர்ஜென்ட் செய்தி எப்படின்னா நம்ம அதை ஒரு முக்கியமான செய்திகளை நம்ம பார்க்கலாம். அதை விட்டு நம்ம உலக காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள் நம்ம தேடி நம்ம போகும்போது நம்ம பிசாசம் நம்ம மண்டையிலேருந்து உட்காந்துக்கிட்டு நிறைய ஆட்டி படைக்க வலிக்கிட்டுருவோம். அதனால நம்ம அதுக்கு இடம் கொடுக்காதபடி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெப வாழ்க்கையில் நம்ம ஓடணும். கணவன்மார் வேலைக்கு போயிட்டாங்கன்னா ஜெப வாழ்க்கையில் நம்ம பெண்கள் தான் ஓடிக்கிட்டே இருக்கணும். வீட்டில் இருக்கிற பெண்கள் நிறைய பேர் சர்ச்சுக்கு போகலாம். சும்மா டிவியை பார்த்துக்கிட்டு, சும்மா 3 நேரம் ஸ்நாக்ஸில் சாப்பிட்டுக்கிட்டு, சும்மா வீதியில் உட்காந்துக்கிட்டு 4 பெண்களோட பேசிக்கிட்டு அலட்டி அடித்தோம்னா கடைசி காலத்தில் நம்ம குடும்பங்கள் இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால் நம்ம வந்து கடைசி காலத்தில் நம்ம நிற்கிறோம். தேவனுக்கும் நமக்கும் உள்ள விரிசல் நமக்கு வரவிடக்கூடாது. தேவனுக்கும் நமக்கும் உள்ள விரிசலை அதிகப்படுத்தணும். நம்ம செப வாழ்க்கையை அதிகப்படுத்தணும். அப்படியேப்பட்ட செப வாழ்க்கையை அதிகப்படுத்தினா தான் கர்த்தர் நம்மளை குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். நான்லாம் ஒரு பெரிய பாஸ்டர்மாங்கலாம் கிடையாது. நான் ஒரு சிறிய ஒரு
ஆண்டவர் காரியங்களை நடத்துகிற ஆண்டவர் காரியங்களை நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் பிரியமாக நடத்து. நான் ஒரு விசுவாசி தான். நான் ஒரு விசுவாசி குடும்பத்திலேருந்து வந்த விசுவாசி தான். நான்லாம் எப்படியோ எங்களை எப்படியோ ஆண்டவர் அறியாமல் இருந்த காலத்துலலாம் எப்படியோ இப்படித்தான் நான் ஃப்ரெண்ட்ஸு வெளியில் பெண்களோட பேசிக்கிட்டு இப்படி தான் நேரத்தெல்லாம் வீணடிச்சிக்கிட்டு இவ்வளோ காலங்கள் நாங்கள் வேஸ்ட்டு பண்ணிட்டோம். ஆனால் இப்போ நம்ம ஆண்டவர் அறிஞ்சு சத்தியங்கள் அறிஞ்சதுனால இந்த ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நேரமும் வீணாகுதேன்னு சொல்லி இப்போ கவலைப்படுறேன். அந்த இதெல்லாம் நம்ம எதுக்கு வீணாக்கணும், எதுக்கு நம்ம டைம் எல்லாம் வீணாக்கணும்னு சொல்லி ஆண்டவர் டைம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் வாசிக்கிற டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற கனத்தை கொடுத்து மற்றவங்களுக்காக செபிக்க நாங்கள் எழும்புகிறோம். அந்த மாதிரி நீங்களும் இருங்க. கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். உலக காரியங்களுக்குள்ளே போய் தெரியாமல் உங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிக்கிட்டு உலக காரியங்களை ஓடிக்கிட்டு உங்கள் டைமுகளை வேஸ்ட்டு படுத்திக்கிட்டு நேரத்தை வேஸ்ட்டு படுத்திக்கிட்டு இப்படி இருந்தீங்கன்னா எப்படி ஆண்டவருக்கு உங்களுக்கு ஐக்கியம் வரும்? அதனால தான் நிறைய குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள், நிறைய குடும்ப மனஸ்தாபம், டைவர்ஸு, அது இதுன்னு பெண்கள் இன்னொரு கணவன் இன்னொரு பெண்கள் இப்படி போட்டு நிறைய இதுகள் நடக்குது. ஏன்னா ஜெபக்குறைவினால தான் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது. நம்ம கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைங்களை நம்ம குடும்பங்களை காத்துக்கொள்ளணும்னா நம்ம எஸ்தரை போல எந்திரிச்சு ரெபாலா போல நம்ம எந்திரிச்சு ஆனால் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். எஸ்தரை போல நம்ம எந்திரிப்போம். எஸ்தரை போல நம்ம தேசத்துக்கு ஒளியாக இருப்போம். மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்கவே கூடாது. நம்ம தன்னை விளக்கு கொளுத்தி நம்ம வீட்டுக்கு வச்சா தான் நம்ம அது வீடுகள் கூட பிரகாசிக்கும். அதே மாதிரி நம்ம ஜெபிக்க தான் நம்ம ஜெபம் உலகத்தை வெளிச்சமாக்கி கொண்டு வரும். உலகம் இருளாக கிடக்கு. இன்னும் நிறைய பேர் எழுந்திரிச்சிட்டாங்க. பெண்கள் இப்போ நிறைய சுதாரிச்சிட்டாங்க. இப்போ ஒரு சில பெண்கள் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு சில பெண்கள் தான் இந்த மாதிரி இருக்காங்க அறியாமல். ஆனால் இப்போ நிறைய பெண்கள் எழுப்பிட்டாங்க. நிறைய பெண்கள் இப்போ எஸ்தரை போல ரெபாலை போல நிறைய ஜெபிக்கிறவங்களாம் இப்போ மாறிக்கிட்டே வராங்க. அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம விழிப்புணர்வுலாம் புத்தி உள்ள ஸ்திரிகளாக நம்ம இருப்போம். ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நான் ஜெபிக்கும் போது வசனம் தியானிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ஆண்டவர் இந்த காரியங்களை எனக்கு குறித்து நான் பேசினேன். எங்களை போல நீங்களும் எழுப்பி பிரகாசிக்கணும். எங்களை போல நீங்களும் ஜெப வாழ்க்கையில் முன்னேறணும். கர்த்தருக்குள்ள உங்களுக்குள்ள இடைவெளியே விரிசல் வரவிடாமல் நெருக்கத்தை கொண்டு கர்த்தரோட ஐக்கியமாக இருக்கிறதுக்கு ஜெபங்களை கூட்டுமானால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராமே. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதா.